ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமுள்ளதாய் மாற்றி தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இதோ உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. ஏனென்று சொன்னால் உம்முடைய சமூகத்தில்தான் எங்களுக்கு ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில்தான் நித்திய பேரின்பம் ஐயா. அதை உணர்ந்தவர்களாய் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்மிடத்தில் நாங்கள் ஓடி வந்திருக்கின்றோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் எந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறீரோ அது எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் தகப்பனே எங்களுக்கு அமையும்படியாக எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நீர் திறந்து கொடும் சுவாமி. நீர் பேசுவதை நாங்கள் கேட்கும்படியாய் எங்கள் காதுகளை நீர் திறந்தரலும். நீர் சொல்லுகின்ற வார்த்தையின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளும்படியாய் எங்கள் உள்ளத்தை திறந்தருளும் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் இதை முழுவதுமாய் கிரகித்து எங்கள் அனுபவமாக்கி எங்களுக்கு என்று நீர் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை முற்றிலும் சுதந்திரித்து கொள்ள பாத்திரவான்கள் ஆகும்படியாக எங்களையும் இந்த நிகழ்ச்சியையும் உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை கடந்து வருவதாக மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 31:24 வசனம். 31ஆம் சங்கீதம் வசனம் 24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தாவீது இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்ற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், ஏன்னா அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறோம் என்றால் எதற்காக? ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு எது ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகின்றார், கர்த்தர் என்னோடு என்ன பேச போகின்றார். இத்தனை பிரச்சனை இருக்கு, இத்தனை வகையான எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இன்னும் கைகூடி வராமல் இருக்கின்றதே, ஒரே மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றனே, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றதே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எங்கே போவது என்று தெரியவில்லையே என்று குழம்பிக் கொண்டு புலம்பிக் கொண்டு ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு ஏதாவது ஒரு விடுதலை தரமாட்டாரா என்று சொல்லி, இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரா என்று சொல்லி இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தாவீது சொல்கின்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்து தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், தைரியமாயிருங்கள், எதிர்பார்ப்போடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், விசுவாசமாயிருங்கள். ஏன் தெரியுமா? அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் அதை தானே சொல்லுகின்றது. என் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னில் விசுவாசமாயிருங்கள், என்னில் விசுவாசமாயிருங்கள். உள்ளம் கலங்க வேண்டாம். நீங்கள் என்னுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து என்னை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் எதை நினச்சி கவலைப்படக்கூடாது, எதை நினைத்தும் கலங்கக்கூடாது. ஏன்னா 34வது சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கின்றோமோ, யாரெல்லாம் அவரை தேடி வந்திருக்கின்றோமோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆதரிப்பார். கர்த்தர் அவர்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். இது யாரோ சொல்லி கேள்விப்பட்டு தாவீது சொல்லலை, இது அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து கூறுகின்றார் பிரியமானவர்களே.
அவருடைய அனுபவம், சொந்த அனுபவம். நாமாவது இன்றைக்கு நம்முடைய கையில் இப்படி ஒரு பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோஷியல் மீடியா மூலமாக அநேகருடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை, அந்த பிரசங்கங்களை நாம் கேட்கின்றோம். எத்தனையோ வசதிகள், விசுவாசத்தில் நாம் பலப்படும்படியாய், தேவனுடைய மகிமையை அறிந்து கொள்ளும்படியாய், அவருடைய வல்லமையை புரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தரும் பல விதங்களில் பல காரியங்களை நமக்கு சொல்லி கொண்டு தான் இருக்கின்றார். ஆனாலும் நாம் இன்னும் எங்கே வரலை, நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு நாம் இன்னும் வரவில்லை. ஆனால் தாவீது காலத்தில் பாருங்கள், அவங்களுக்கு இப்படிப்பட்ட வசதி ஒன்றுமே கிடையாது. ஒரு பைபிள்னு அவர் கையில் இருந்ததுன்னா கிடையாது. ஏதோ சில ஆண்டுடைய வார்த்தைகள் அந்த காலத்தில் தோல் சுருளாக சிலவைகள் கரத்தில் இருந்தது. ஆனால் மற்ற எல்லாம் அவர் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு அவரே ஒரு பெரிய காரியத்தை, பல சங்கீதங்களை, பல அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நமக்கு எழுதி கொடுத்து விட்டு போயிருக்கின்றார். ஒருத்தர் சொல்வதை கேட்டு மற்றவர்களிடம் சொல்வதை காட்டிலும் அனுபவத்திலிருந்து எடுத்து சொல்வது அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அது அதிகமாக மற்றவர்களுடைய இருதயத்திலே போய் பதிவதாக இருக்கும். இங்கே தாவீது அதை தான் சொல்லுகின்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இது அவருடைய அனுபவம். ஏனென்றால் தாவீது வெகுவாக நொறுக்கப்பட்டான், அவர் வெகுவாக நெருக்கப்பட்டான். அதே அதிகாரம், அதை 31வது சங்கீதம் 12வது வசனத்தில் அவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். செத்தவனைப் போல எல்லோராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கிறார் தாவீது. சொல்கிறாரு, செத்தவனைப் போல எல்லோராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். உடைந்த பாத்திரம், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேனே, உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். ஒரு பாத்திரம் நன்றாக இருக்கின்ற வரையிலும் அதை எல்லோரும் உபயோகிப்போம். அது பல ஆண்டுகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆனால் என்றைக்காவது அதில் ஒரு கீறல் விழுந்து விட்டால், அது எங்கேயாவது உடைந்து போய்விட்டால் என்ன செய்யப்படுகிறது? அந்த பாத்திரம் தூக்கி எறியப்படுகின்றது. அதை நாம் கண்டு கொள்வதே இல்லை. அது ஒரு பக்கமாக வைத்து விடுகின்றோம், அல்லது அதை மாற்றி போட்டு விடுகின்றோம். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறாரு, உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவ்வளோ பெரிய கோலியாத் வந்து அந்த பெலிஸ்தியர்களுடைய சார்பாக நின்று கொண்டு சவால் விடுகின்றான். இந்த இஸ்ரவேலிலிருந்து ஒருவன் வந்து என்னோடு யுத்தம் பண்ணட்டும், நீங்கள் ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமை, ஆனால் நான் ஜெயித்தேன் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமையாகி விட வேண்டும். ஒருவனுக்கு ஒருவனாக தனி மனிதனாக நின்று கொண்டு சவால் விடுகிறார். யாராலும் ஒன்றும் எதிர்த்து நிற்க முடியல. ஏன்னா நம்மளை மாதிரி தான் அவங்களும் என்ன செய்கிறாங்க, சூழ்நிலையை பார்க்குறாங்க, தங்களை பார்க்குறாங்க, என்ன செய்யலாம், தங்கள் அறிவை யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. ஆகவே அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த கோலியாத்தை எதிர்த்து ஒருவனும் முன்னே வர முடியவில்லை. ஆனால் அந்த சின்ன தாவீது வராரு. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய உடல் நலத்தை பார்க்கல, தன்னுடைய பலத்தை பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, எதையும் பார்க்கல. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்றார். அந்த நாமத்தின் மீது அவருக்கு வல்லமை இருந்தது, அந்த நம்பிக்கை இருந்தது. ஆகவே அவர் எதிர்த்து நின்று அந்த கோலியாத்தை வீழ்த்தினார். இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது, பெரிய விடுதலை. பெரிய பெரிய சேனாதிபதிகளாலும் பராக்கிரமசாலிகளாலும் செய்ய முடியாத ஒன்றை ஒரு சிறு பையன் வந்து கர்த்தரின் நாமத்தினாலே அதை சாதித்து காட்டினான். இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. அதை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் தான் சவுலுக்கு என்னாச்சு, நம்ம விட இந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ பெருமையா, இவ்வளோ பேரா, இவ்வளவு புகழா, பொறாமை அங்கே வந்து விட்டது. ஏன்னா அந்த ஸ்திரீகள்லாம் பாடுறாங்களாம், சவுல் கொன்றது 1000, ஆனால் தாவீது கொன்றதோ 10000 என்று பாடினார்கள். இது அவனுக்கு பொறுக்கலை. இன்றைக்கு உலகத்தில் அப்படி தான். நாம் பல நன்மையான காரியங்களை செய்திருப்போம். நாம் செய்கிற வரையிலும் அவர்களுக்கு அது சாதகமாக இருக்கும், நன்மையானதாக இருக்கும். அவர்கள் உயர்வதற்கும் மேன்மை அடைவதற்கும் பல காரியங்களாக இருந்திருக்கும், உதவியாக இருந்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம யாராவது சொல்லுவாங்க, இப்போ அவங்களால தானே நீங்கள் இவ்வளோ
இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படியெல்லாம் இல்லை சொன்னாங்க. பட் என்னுடைய முயற்சி தான். என்னதான் சொன்னாலும் நாம் அதில் ஈடுபடலைன்னு இவ்வளோ தூரம் வர முடியுமா? மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு அந்த பெருமை போய்விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். பலர் எவ்வளவோ பேசிக்காக ஃபவுண்டேஷனில் நிறைய வேலை செய்திருப்பாங்க. ஆனால் உயர்ந்து வரும் பொழுது ஒரு சிலர் முன்னாடி வந்து நின்று கொண்டு தாங்கள் தான் சாதித்தது போல பல காரியங்களை காட்டுவார்கள். ஆகவே பார்ப்பவர்களுக்கு என்ன தோன்றும்? இவர்களால் தான் வந்தது என்று சொல்லி. உண்மையிலேயே உழைத்தவர்கள், உண்மையிலேயே பாடுபட்டவர்கள் இருக்கின்ற இடம் தெரியாமல் போய்விடும். அப்பொழுது அவர்களுக்கு மனதுக்கு மிகவும் சங்கடமாகத்தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படி தானே. நாம் பல வகையிலே அநேக பெற்றோர்கள் சொல்லுகின்ற காரியம் என்ன? எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவாய் அவமானப்பட்டேன். இந்த பிள்ளைகளை வளர்த்து பெரியவர்களாக்கி படிக்க வைத்து ஒரு நல்ல வேலையில் வடிக்கிற வரையிலும் ஒவ்வொரு நாளும் நான் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருந்தேன். பல பெற்றோர்கள் சொல்லுகின்ற காரியம். இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து வந்த பிள்ளை இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு என்ன செய்கிறான்? அவனுக்கு இந்த பெற்றோர்கள் பாரமாக மாற்றி விடுகின்றார்கள். அநேக இடங்களில் நடக்கிற ஒரு காரியம் அதுதான். பெற்றோர்களுக்கு வயதான காலத்திலே செலவு பண்ணுவது ஒரு பாரம் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் இந்த காலகட்டத்திலே இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்பொழுது இவர்கள் உடைந்த பாத்திரமாய் மாறிவிடுகின்றார்கள். பெற்றோர் சொல்லுங்க, எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன், எவ்வளோலாம் வேதனைப்பட்டேன், இவங்களை முன்னுக்கு கொண்டு வரணும்னு எவ்வளவு பாடுபட்டேன். ஆனால் இப்பொழுது அவர்கள் எங்களை என்னவென்று விசாரிப்பது கூட இல்லையே. இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே எத்தனையோ வயதான பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றார்கள். வேலை ஸ்தலத்திலும் கூட நாம் அநேக பாடுகளை பட்டு அந்த இடத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு அந்த கம்பெனியை கொண்டு வருவதற்கு பாடுபட்டு இருப்போம். ஆனால் என்றைக்கோ திடீரென்று வந்தவர்கள் அதற்கு உரிமை கொண்டாடி கொண்டு இருப்பார்கள். நம்மை அவர்கள் மதிக்க மாட்டார்கள். இது பல இடங்களில் நடக்கிற ஒரு காரியம். அப்பொழுது உள்ளம் நொறுக்கப்படுகின்றது, வேதனைப்படுகின்றோம். என்ன செய்தி, என்ன பிரயோஜனம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுதான் உடைந்த பாத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. நமக்கு வர வேண்டிய, நியாயமாய் கிடைக்க வேண்டிய பல காரியங்கள் நமக்கு கிடைக்காமல் போகும் பொழுது நாம் உடைக்கப்பட்டு போய்விடுகின்றோம். சில சமயங்களிலே பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளுக்கு வர வேண்டிய அந்த சொத்துக்கள், பாக பிரிவினைகள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேக குடும்பங்களில் காண்கின்ற காரியம் என்ன தெரியுமா? நீதியாய் நேர்மையாய் எல்லோருக்கும் எப்படி பங்கிடப்பட வேண்டுமோ அப்படி இல்லாமல் ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள்? அடாவடித்தனத்தில் ஈடுபட்டு அநீதியான முறையிலே பெற்றோர்களை ஏமாற்றி, கூட பிறந்தவர்களை ஏமாற்றி தாங்கள் பெயருக்கு எழுதி வாங்கி கொண்டு போய்விடுகிறார்கள். மற்றவர்கள் உடைக்கப்படுகின்றார்கள். உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். இது வரும், அதை வைத்து நான் இப்படியெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி நான் திட்டம் பண்ணி கொண்டிருந்தேன். என் கனவெல்லாம் சிதறடிக்க போய்விட்டதே. என்னுடைய அண்ணன் ஏமாற்றி எல்லா சொத்துக்களையும் தன்னுடைய பெயருக்கு எழுதி வாங்கி போட்டு விட்டானே. இப்படிப்பட்டதான உடைக்கப்பட்ட பாத்திரமாய் நான் இருக்கின்றேனே. என்னை சீண்டுவார் யாரும் இல்லையே. இன்னும் சிலர் நான் திடகாத்திரமாக இருக்கும் பொழுது எத்தனை பேருக்கு நான் உதவினேன். ஆனால் இப்பொழுதோ நோய்வாய்ப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கின்ற இந்த நாளிலே எனக்கு உதவி செய்ய யாரும் வரவில்லையே. உடைக்கப்பட்ட பாத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது மட்டும் அல்ல, இந்த ஊழியத்தின் பாதையிலும் கூட இத்தனை ஆண்டுகளாக கர்த்தருக்கென்று அங்கே ஓடுகிறேன், இங்கே ஓடுகின்றேன், அதை பார்க்கின்றேன், இதை பார்க்கின்றேன். ஆனாலும் என்னுடைய ஊழியத்திலே ஒரு முன்னேற்றமும் இல்லையே. அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய என்னால் முடியவில்லையே. ஒருவேளை நான் செய்வது தவறோ? உடைக்கப்பட்ட பாத்திரமாய் ஏன் முழுவதுமாக நான் ஊழியத்திற்கு வந்தேன் என்று சொல்லி தங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அநேக ஊழியர்களும் உண்டு. உடைக்கப்பட்ட பாத்திரம். ஆக தாவீதும் அந்த காலத்தில் அவனும் உடைக்கப்பட்ட பாத்திரம். அந்த இஸ்ரவேலருக்காக அவ்வளோ பெரிய காரியம் செய்தான். அது மாத்திரமல்ல, அப்படியாக இருந்து பொறாமை கொண்ட சவுல் ஒருவேளை அவனை என்ன செய்திருக்கலாம், இனி இந்த பக்கம் வராதன்னு அவனுடைய வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம். அதே சீல தான் பக்கத்தில் தான் உட்கார வச்சுட்டான். ஏன்னா தாவீது அவன் சுரமண்டலத்தை எடுத்து பாடல் பாடும் பொழுது சவுலுக்குள் இருக்கின்ற தீய ஆவி
துஷ்ட ஆவி அவனை விட்டு விலகி போகிறது. அதுவும் அவனுக்கு தெரியும். இவன்கிட்டருந்து நன்மைகள்லாம் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் அதற்கு பதிலாக அவன் எல்லா தீமையான காரியங்களை தான் தாவீதுக்கு செய்து கொண்டிருக்கின்றான். அந்த தாவீதை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றான். தாவீதை கொல்லும் பொருட்டாக அநேக நேரங்களில் சுவரோடு அவனை குத்தி கொல்லும்படியாக ஈட்டியெல்லாம் வீசுகிறான். தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியால் எல்லா ஆபத்துக்களுக்கும் விபத்துக்களுக்கும் விலக்கி தேவன் அவனை பாதுகாத்தார். இதையெல்லாம் அவன் அனுபவமாக்கி கொண்டே இருக்கின்றான். எனவே இனி இவனோடு இருந்தால் இது நமக்கு சரிப்படாது என்று சொல்லித்தான் தாவீது அதை விட்டு ஓடுறான். ஆனால் அவன் எங்கே போனானாலும் அவன் எங்கே இருக்கின்றான் என்று சொல்லி தேடி தேடி அவனை கொல்வதற்கு சவுல் பல திட்டங்களை போட்டு அவனை விரட்டி கொண்டே இருக்கின்றான். மலைகளுக்கு போனாலும் சரி, பள்ளத்தாக்குகளுக்கு போனாலும் சரி, குன்றுகளுக்கு போனாலும் சரி, அடுத்த ஊருக்கு போனால் எங்கே போனாலும் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றான். அப்பொழுது தாவீதினுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். அவனுக்கு உதவி செய்வதற்கென்று யாரும் முன் வரவில்லை. சவுலிடம் அந்த காரியத்தை எடுத்து சொல்வதற்கு யாரும் முன் வரவில்லை. இவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு என்று யாரும் முன் வரவில்லை. எல்லாம் இப்படியாக நடந்து கொண்டு இருக்கின்றது. சொல்கிறான், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். தேவையான பொழுது பிரயோஜனப்படுத்தி கொண்டு என்னை என்ன செய்து விட்டார்கள்? தூக்கி எறிந்து விட்டார்கள். அது மாத்திரமல்ல, இப்படியாக சவுலுக்கு பயந்து ஒளிந்து ஓடி கடைசியில் எங்கே பார்க்குறோன்னு சொன்னால் அந்த 1 சாமுவேலின் புத்தகம் 28வது அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவன் என்ன செய்கிறான்? அந்த இஸ்ரவேலின் எல்லையை விட்டே பெலிஸ்தியரின் எல்லைக்கு வந்து அங்கே ஆகீஸ் என்பவன் அங்கே அரசனாக இருக்கின்றான். அவனிடத்திலே போய் அடைக்கலம் புகுந்தான். அப்போ அங்கே 1 வருடம் 4 மாதம் அவனோடு கூட தங்கி இருக்கின்றான். தங்கி இருந்த பொழுது காரியம் என்ன நடக்கின்றது? அவனுக்கு பிரியமான வகையிலே, அவனுக்கு உதவுகின்ற வகையிலே பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான். அதற்கு பிறகு எப்பொழுதுமே பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை இருந்து கொண்டே இருக்கும். இப்போ அந்த ஆகீஸ் என்ன நினைக்கிறான்? ஏதோ கோலியாத்தையே எதிர்த்து கொன்று போட்ட இவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, இவன் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது, நம்மோடு கூட இருக்கும் பொழுது இவனை கூட்டி கொண்டு போய் அவனுடைய ஜனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் மீது படையெடுத்து இவனையும் கூட்டி கொண்டு தாவீதையும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று திட்டம் போடுகின்றான். ஆனால் ஆகீசினுடைய படையில் இருக்கின்ற பெரியவர்கள் சொல்கிறார்கள், என்ன இருந்தாலும் அவன் அந்த இனத்தான், அவனை கூட்டிக் கொண்டு போக கூடாது என்று சொல்கின்றார்கள். அப்படியாக சொன்ன பிறகு அவன் சொல்கிறான், எனக்கு உன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவரையில் நீ எனக்கு விரோதமாகவோ இந்த நாட்டுக்கு விரோதமாகவோ எதையும் செய்யலை. ஆனால் பிரபுக்களுக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் எங்களோட சண்டைக்கு வர வேண்டாம். நீ உன் ஊருக்கே திரும்பிப்போ. ஊருக்கே திரும்பி போனால் பெலிஸ்தியராகிய ஆகீசிடம் வந்த பிறகு அந்த தாவீதுக்கும் அவரோடு கூட இருந்த 600 பேருக்கும் அவன் சிக்லாக் என்ற ஒரு ஊரை கொடுத்துருந்தான். அங்கே நீங்கள் தங்கிக்கங்க, அங்கே இருங்க என்று சொல்லி. ஆக அந்த சிக்லாகுக்கு இவன் என்ன செய்கின்றான்? அந்த மனிதர்களை கூட்டிக் கொண்டு வருகின்றான். வந்த பொழுது நடந்த காரியம் என்ன? 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். தாவீதும் அவன் மனுஷரும் 1ஆம் வசனம், தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருவதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேல் சிக்லாகின் மேல் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். சரி, அவங்களோட தான் சண்டைக்கு போகல, சரி நம்ம மனைவி பிள்ளைகளோடு நாம் இருப்போம் என்று சொல்லி அந்த சிக்லாகுக்கு வர்றப்ப அங்கே என்ன பார்க்கின்றோம்? தென்புறத்திலிருந்து இந்த அமலேக்கியர் வந்து என்ன செய்து விட்டார்கள்? அந்த சிக்லாகை பிடித்து இவர்களுடைய உடைமைகளை எல்லாம் கொள்ளையடித்து பிள்ளைகளையும் ஸ்திரீகளையும் எல்லோரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது நடந்த ஒரு காரியம் என்ன? தாவீதோடு கூட அந்த 600 பேர் இருந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு தெரியும் அல்லவா, அவர்களையும் தன்னையும் காப்பாற்றிக்கொள்ள அவன் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தான். காடு மலை என்று பாராமல், இரவு பகல் என்று பாராமல், மழை வெயில் பனி என்று பாராமல் எவ்வளவாய் அவன் பாடுபட்டான் என்பது அவர்களுக்கு தெரியும்.
கூடவே இருந்தவர்கள் தான். இவ்வளவு நாளும் அந்நிய தேசத்திலே தங்களை பாதுகாப்பாக காத்து கொண்டவன் தாவீது என்பது தெரியும். அப்படி இருந்தும் இந்த சூழ்நிலை வந்த உடனே அவங்கெல்லாம் இவனுக்கு விரோதமாக மாறுறாங்க. ஒன்னால தானே, உன் கூட நாங்கள் இருந்ததுனால தானே இன்றைக்கு என் பிள்ளைகளையும் மனைவிமாரையும் பொருட்களையும் இழந்து விட்டு நிற்கிறோம் என்று சொல்லி அவங்க சொல்கிற ஒரு காரியம் என்ன? 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். எப்படி? அவன்கிட்ட நன்மை பெற்றவர்கள், கூடவே இருந்தவர்கள், அவனை பற்றி நன்றாய் அறிந்தவர்கள், எவ்வளவாய் பாடுபட்டான் என்று தெரிந்தவர்கள், அவர்களுக்கு சில இடர்பாடுகள் ஏற்பட்ட உடனே அப்படியே மாறிவிடுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுதான் உலகம். இதை நாம் புரிஞ்சுக்கிடணும். நம்மால் ஒருத்தருக்கு காரியம் நடக்குதுன்னா அவங்க நம்ம பின்னாடியே தான் வருவாங்க. நம்மால் அவர்களுக்கு ஒரு காரியம் கைகூடி வரும் என்று சொன்னால், நம்மால் ஒரு பிரயோஜனம் உண்டு என்று சொன்னால் நம்மோடு கூட இருப்பார்கள். என்றைக்கு நம்மால் பிரயோஜனம் இல்லை என்று மாறுகின்றதோ, அல்லது நாம் நன்மையாய் செய்த காரியம் சில சமயங்களிலே அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாய் மாறுகிறதோ, அப்பொழுது அவர்கள் அப்படியே மாறிவிடுவார்கள். அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் அப்போவே சொன்னேன், இவன் பேச்சை கேட்டு போயிட்டே இருந்தால் ஒரு நாளுக்கு நம்மளை கொண்டு போய் ஆபத்தில் தான் சிக்க வைப்பான்னு அன்றைக்கே சொன்னேன். எப்போ 99 நன்மையான காரியங்கள் நடந்திருக்கிற வரையிலும் ஒன்றும் பேச மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு சின்ன லூப் ஹோல் வந்து அதில் ஏதாவது ஒரு இடர்பாடு வந்தால் உடனே நமக்கு விரோதமாக மாறிவிடுவார்கள். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வீட்டிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை வருஷமாக பெற்ற தாயும் தகப்பனும் பிள்ளைகளை எவ்வளவு கனிவாய் வளர்த்து வந்தார்கள் என்பதை திருமணத்திற்கு பிறகு அந்த பிள்ளைகள் கம்ப்ளீட்டாக மறந்து போயிடுறாங்க. கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு சின்ன வயது மூப்பி நிமித்தமாகவோ ஏதாவது ஒரு சின்ன பலவீனம் வந்து விட்டாலோ, சில காரியங்கள் அவர்களை அறியாமலே சின்ன தவறுகள் செய்து விட்டாலோ, உடனே அந்த பிள்ளைகள், அந்த குடும்பம் அப்படியே அவர்களுக்கு விரோதமாய் மாறிவிடுகிறது. இதனால் மனம் நொந்து போனவர்கள் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆக இந்த தாவீது புதிதானது அல்ல. உலகத்தார் அப்படித்தான் இருப்பார்கள். நன்மையை பெற்றுக்கொண்டவர்களே நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கின்ற ஒரு காலகட்டத்திற்குள் தான் நாம் இருக்கிறோம். எனவே தான் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கும் பொருட்டாக நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆக இப்படியாக கூட இருந்தவர்களை ஒன்னால தானே வந்தது, இன்றைக்கு எல்லாத்தையும் நாங்கள் இழந்து போய் நிற்கிறோமே என்று தாவீதையே கல்லெறிந்து கொல்லுகின்ற அளவிற்கு மூர்க்கமாக எழும்பினார்கள். அப்போ அந்த தாவீதுக்கு எவ்வளவு மனசுக்கு வேதனையாக இருக்கும் பாருங்கள். என்னெல்லாம் செய்கிறேன், எவ்வளோலாம் பாடுபட்டேன், எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்கிறேன், இன்னும் உங்களுக்கு நல்லது தானே செய்ய நினைக்கிறேன், ஆனாலும் இவர்கள் இப்படி எழும்பி இருக்கின்றார்களே என்று சொல்லி உள்ளம் நொறுங்கி போனான். அதை தான் அவன் சொல்கிறான், செத்தவனைப் போல எல்லோராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். நன்மை செய்த அந்த அரசனும் என்னை மறந்து போனான். கூட பிறந்த சகோதரர்கள் அங்கே தான் சேனையில் இருக்கிறாங்கல்ல, கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்காங்கல்ல, அவங்களாவது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு பாதுகாப்பாக எனக்கு அனுசரணையாக அல்ல. கூட பிறந்தவர்களும் இருக்கவில்லை. அவன் எங்கே பிறந்தானோ அந்த பெற்றோரும் அவனுக்கு ஆதரவாக இருக்க முடியவில்லை. அவனால் நன்மை பெற்றுக்கொண்ட மனிதர்களும் அவனுக்கு ஆதரவாக இருக்க முடியவில்லை. அதான் சொன்னேன், எல்லோராலும் நான் மறக்கப்பட்டேன், செத்தவனைப் போல எல்லோராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். இந்த நிலைமையில் தாவீது என்ன செய்தார்? அந்த வசனத்தில் கடைசி பகுதி சொல்கிறது, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை தெளிவாக தாவீது நமக்கு சொல்லியிருக்கின்றான். இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்து பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டா? மார்க்கு கம்மியாக வாங்கி விட்டான்,
அல்லது நம்மிடத்தில் ஃபீஸ் கட்டுவதற்கு போதுமான வருமானம் இல்லை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, ஊழியத்திலும் எந்த மேன்மையையும் காணப்பட முடியவில்லை, வேலை செய்கின்ற இடத்திலும் நமக்கு நல்ல பெயர் இல்லை, என்ன செய்தாலும் நமக்கு அவப்பெயர் தான் வருகின்றதே தவிர யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு தவறான பல முடிவுகளுக்கு சென்று விடுகின்றார்கள். தவறான முடிவு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறேன், இதில் வந்துடாதா லாபம், அதில் வந்துடாதா லாபம், இப்படி போனால் இது நல்லபடியாக நடக்காதா, இப்படியெல்லாம் நான் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் எதுவுமே கைக்கூடி வரவில்லையே, இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என்னால் யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு மனப்பாக்குவத்திற்கு சென்று விட்டு தவறான முடிவுகளை அநேகர் எடுத்து விடுகின்றார்கள். அவர்களுக்கு தான் தாவீது சொல்கிறார், அவர்களுக்கு தான் இப்படி செத்தவனை போல் ஆனேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தாவே, 1வது வசனம் சங்கீதம் 31:1 சொல்கிறது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். என்னுடைய ஜெபம் அதுவாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேனே ஆண்டவரே, இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேனே, மீண்டு வருவதற்கு வழியே இல்லையே, நான் என்ன செய்வது, எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறேன், எங்கள் பிள்ளைகள் திருந்தவே மாட்டேங்குதே, எவ்வளவோ காரியங்களில் நான் தியாகம் பண்ணி பல காரியங்களை செய்கிறேன், ஒரு பிரயோஜனம் இல்லையே. இப்படியாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது என்ன செய்தான், தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அதே போல் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், நானும் என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும்பொழுது கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா, சங்கீதம் 18:28 தாவீது சொல்லுகின்றார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தான் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்வது. கர்த்தர் என்ன செய்வாராம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்க மாட்டார், நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். நீங்கள் நினைக்காதீங்க நம்ம இதோடு ஓஞ்சு போயிடுவோமோ, இதோ இந்த வியாதியிலே நாம் மரித்து போய் விடுவோமோ, ஏதோ இந்த தொழிலை இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படுமோ, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றோமே, இனி நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இப்படிப்பட்டதான எண்ணத்தில் இருக்கின்ற உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த தாவீது சொல்கிறாரு, தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு கர்த்தரை பற்றி நல்லா தெரியுது. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவர் அவர், நம்மை பிரகாசிக்க வைக்கிறவர் அவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் அவர். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளியை தேடி போகும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இருளை வெளிச்சமாக்குவார். நானே உலகின் ஒளி என்று சொன்னவர். அந்த ஒளியை தேடி போகும் பொழுது, கர்த்தாவே எனக்கு எல்லாமே நீர்தானே என்று சொல்லி அவரிடத்திலே நாம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, சூழ்நிலைகளை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஏன்னா இதே சங்கீதம் 31 தான் நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்கிறாரு, 15வது வசனம் சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். டைம் இருக்கிறப்ப இந்த 31வது சங்கீதத்தை ஜெபத்தோடு வாசியுங்கள். நமக்கு ஒவ்வொரு வசனமும் நம்முடைய வாழ்க்கைக்கு 100க்கு 100 அப்படியே பொருந்துவதாக இருக்கிறது. இதை நாம் வாசிக்கும் பொழுது இந்த தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிப்பதாக இருக்கிறது, நமக்கு உயிர் கொடுப்பதாக இருக்கின்றது, நம்மை உயர்த்துவதாக இருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்தில் அல்லவோ இருக்கிறது. உங்களுடைய காலங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய காலங்கள், எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. கரத்தில் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோமே, பிறகு நாம ஏன் அதை குறித்து கவலைப்படணும்? அதனால தான் அவர் சொல்கிறார், என் விளக்கை ஏற்றுவீர். ஆண்டவர் தான் என் விளக்கை ஏற்றுகிறவராக இருக்கின்றார். அவர் இருளை வெளிச்சமாக்குகிறவராக இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அதை நீங்கள் சொல்லுங்கள்.
தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அடிக்கடி அதை சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை போய் கிரியை நடப்பிக்கும். ஆக தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், அவன் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அதன் விளைவு என்ன? அதே 1 சாமுவேலின் புத்தகம் 30:19 சொல்கிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். இதுதான் இருளை வெளிச்சமாக்குகின்றவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நெறிந்த நாணலை முறிக்காதவர். நாம் அவருக்குள் நம்மை திடப்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்கின்றார்? ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும், அங்கே தாவீது குறித்து அதான் பார்க்குறோம், எதுவும் குறைவுபடாமல், சிறியோரோ பெரியோரோ மிருகங்களோ ஆடு மாடுகளோ எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். ஆக உங்களுடைய வாழ்க்கையிலும் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி கொள்ள வேண்டுமா? இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன குடும்ப ஐக்கியத்தை யாருமே இனி சரி பண்ண முடியாது. இந்த குடும்பம் சேர்றதுக்கு சான்ஸே இல்லை, உலக பிரகாரமாக இல்லை. ஆனால் என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். எது நடக்காது என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுகின்ற வல்லமை உடையவர். காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆக அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருக்குள் திடப்படுத்தும் பொழுது இழந்து போனதை அவர் தருகின்றார். பிரிந்த குடும்பத்தை அவர் ஒன்று சேர்க்கின்றார். இழந்து போன தொழிலை மீட்டு கொடுக்கின்றார். இழந்து போன உங்களுடைய செல்வத்தை அல்லது சொத்துக்களை அவர் மறுபடியுமாக உங்களுக்கு திருப்பி கொடுக்கின்றார். இழந்து போன உறவுகளை அவர் புதுப்பிக்கின்றார். இழந்து போன அந்த மன சமாதானத்தை அவர் தருகின்றார். இழந்து போன ரட்சிப்பை அவர் தருகின்றார். இழந்து போன ஆத்துமாக்களை உங்களுக்கு மீட்டு கொடுக்கின்றார். எப்பொழுது தாவீது செய்தது போல கர்த்தரைக்குள் நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொள்ளும் பொழுது, கர்த்தர் என் வெளிச்சமாயிருக்கிறார், அவர் என் இருளை அவர் வெளிச்சம் ஆக்குவார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். நான் போய் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் பிரச்சனையில் மாட்டிக்கிறேன். அவர் கையிலே அர்ப்பணிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டே நம்மை கொண்டு போய் விடுவார். என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார், எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை செய்வார். நாம் செய்ய வேண்டிய ஒன்றே அவருக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டு, அவருக்குள் நாம் காத்திருந்து, அவருடைய நேர வேலைக்காக பொறுமையாக இருக்கும் பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை தான் செய்ய விரும்புகிறார். எது நடக்காதுன்னு நினைக்கிறியோ, இது எப்படி ஆகும்னு நினைக்கிறியோ, நீ தான் நினைக்கிற. அது மனிதனால் கூடாது, ஆனால் என் தேவனால் கூடும். எனவே தாவீது சொன்னது போல நாமும் சொல்வோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களோடு நீர் பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 31வது சங்கீதம் மூலமாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தினீர் சுவாமி. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என் தேவன் எங்களுக்கு ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறீர் தகப்பனே. எங்களை ஊக்குவிப்பவராக இருக்கிறீர், எங்களை ஒன்றுபடுத்துபவராக இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். ஏனென்றால் எங்கள் காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்குதுப்பா. உடைந்த பாத்திரமாக இருந்தாலும் அதை உருவாக்கி தகப்பனே பிரயோஜனமுள்ளதாக மாற்றக்கூடிய வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது சுவாமி. உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபொழுது வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து தங்கள் சிறகுகளை அடித்து மேலே எழும்புவார்கள் என்று தான் பார்க்கிறோம். அப்படி உமக்காக பொறுமையோடு காத்திருக்கின்ற ஒரு கிருபையை மாத்திரம் இந்த வேளையிலே எங்களுக்கு நீர் தாரும் சுவாமி.
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எதை நினைத்து கவலைப்படுகிறார்களோ, எதை நினைத்து மனம் உடைந்து இருக்கின்றார்களோ, எதனால் நொறுக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அவற்றையெல்லாம் மறந்து எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், அவர் எங்களை ஆசீர்வதிப்பார், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், ஆகவே எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி தங்களை உமக்குள்ளாக திடப்படுத்தி கொள்ள என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. தாவீதினுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கற்பித்த மேலான சத்தியத்திற்காக எமக்கு கோடா கோடி நன்றி. எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே செத்தவனைப் போல எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலும் அவன் உம்மை நோக்கி பார்த்தான் ஆண்டவரே. தகப்பனே, உமக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான் சுவாமி. ஆகவே இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் திரும்ப பெற்றுக்கொண்டான். அதே போல் யோபுவும் கூட எல்லாவற்றையும் இழந்த பொழுதிலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று உம்மை துதித்தாரே தவிர தன்னுடைய உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆமாண்டவரே, அப்படிப்பட்ட அந்த மனிதருக்கு நீர் எல்லாவற்றையும் முன் நிலைமையை பார்க்கிலும் யோபுவின் பின் நிலைமை மிகவும் ஆசீர்வாதம் உள்ளதாக இருந்தது. அனைத்தையும் ரெண்டத்தனையாக திரும்ப பெற்றுக்கொண்டார் என்று இருக்கின்றதே. இப்படிப்பட்டதான முன் உதாரணங்களை என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலே நினைப்பூட்டுகிறபடியால், எங்களை பலப்படுத்துவதற்காய், எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காய், எங்கள் தேவன் எங்களோடு பேசியதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொரு அன்பு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே, எதை குறித்தும் கவலைப்படாதபடி, எதை குறித்தும் அதைரியப்படாதபடிக்கு, எதை குறித்தும் அவிசுவாசம் அடையாதபடிக்கு எங்கள் தேவன் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார் என்று தங்களை உமக்குள்ளாக திடப்படுத்தி கொள்ள, எல்லாவற்றையும் ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கிருபை தருவீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் நாம் நம்மை திடப்படுத்திக் கொள்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.